الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين. கணிதற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 7வது நோன்பு 8வது தராவீஹ் தொழுகையை நிறைவு செய்துவிட்டு அமர்ந்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய 20 ரகாயித்துகளில் ஓதப்பட்ட சூரா அன்ஃபால், சூரா தௌபாவினுடைய 93 வசனங்கள் ஓதப்பட்டது. இன்னைக்கு ஓதப்பட்ட பல்வேறு ஆயத்துக்கள், இதுல இன்னொன்று குர்ஆன்ல 3 பகுதியில ஒரு பகுதி, இன்னையோட 10 ஜுஸுக்கள் முழுமையாக நிறைவு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு ஓதப்பட்ட ஒரு வசனம், وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. இந்த ஆயத்தினுடைய தன்மையை சொல்றதுக்கு முன்னாடி, பொதுவா நம்ம எந்த விஷயத்தை ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் பிஸ்மில்லா சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். சாதாரணமா வீட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் சரி, கடையை திறக்கும் போது, சாப்பிடும் போது, தூங்கும் போது, எல்லா நேரங்கள்லையுமே பிஸ்மில்லா சொல்லி ஆரம்பிக்கப்படாதது நிச்சயமா அதுல பரக்கத்து இல்லை. எந்த நல்லது செஞ்சாலுமே பிஸ்மில்லா சொல்லித்தான் ஆரம்பிக்கணும். குர்ஆன்ல 114 சூறாக்கள் இருக்கு. ஒட்டுமொத்த 30 ஜுஸுல 114 சூறாக்கள். 114 சூறாக்கள்ல 113 சூறாவை அல்லாஹ் பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கிறான். ஒரே ஒரு சூறாவை மட்டும் பிஸ்மில்லா இல்லாம ஆரம்பிக்கிறான். அந்த சூறா இன்னைக்கு ஓதப்பட்டுச்சு. 10வது ஜுஸுல இருக்கக்கூடிய ஒரு சூறா சூரா தௌபா. அந்த சூறாவுல பிஸ்மில்லா கிடையாது. எல்லா சூறாவையுமே பிஸ்மில்லாவை கொண்டு தான் ஆரம்பிக்கணும். சூரத்து ஃபாத்திஹாவா இருந்தாலும் சரி, குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் அஊது பிரப்பில் ஃபலக், இப்படி எந்த சூறாவா இருந்தாலும் பிஸ்மில்லாவை கொண்டு தான் ஓதணும். ஆனா இந்த சூறாவை மட்டும் பிஸ்மில்லா சொல்லக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பிஸ்மில்லா இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூறா இன்னைக்கு தான் ஓதணும். என்ன காரணம் அப்படின்னா, நிறைய காரணங்கள் உண்டு. அதுல ஒரு காரணம், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய முழு கோபத்தை, தன்னுடைய முழு அதிகாரத்தை, தனக்கு இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒட்டுமொத்த கோபத்தையுமே அல்லாஹ் அந்த சூறாவில் அல்லாஹ் வெளிப்படுத்துறான். பொதுவாக ஒரு மனிதருக்கு இரக்கத்தன்மை, இரக்கமுள்ள ஒரு குணம், அவர்கிட்ட கோபமே இல்லை, அவருடைய வாழ்க்கையில 100க்கு 200% அவருடைய வாழ்க்கையில அவர் முழுக்க முழுக்க ரஹ்மத்தானவர், இரக்கமானவர் அப்படின்னா அவரை நம்ம பேசும்போது இரக்கத்தன்மையை பத்தி தான் நம்ம பேசணும். இவருக்கு கோபம் இல்லை, இவர் யாரையுமே எரிஞ்சு விழுகும் அப்படி பேச மாட்டோம். பொதுவா அவருக்கு யாருக்கு என்ன தன்மை இருக்குதோ அந்த தன்மையை முன் வச்சு தான் நம்ம பேசணும். அந்த மாதிரி இந்த சூரா தௌபாவுல பிஸ்மில்லா இல்லாமல் ஆரம்பிக்கப்பட்ட இந்த சூறாவுல அல்லாஹ் தன்னுடைய முழுமையான எல்லா கோபத்தையும் அல்லாஹ் வெளிப்படுத்துறதுனால அந்த இடத்துல ரஹ்மத்துங்கிற வார்த்தையை வைக்க தேவையில்லை. ஏன்னா கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல கருணை அப்படிங்கிறது வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக அல்லாஹ் பிஸ்மில்லாவை கொண்டு ஒரு சூறா, அந்த சூறாவை ஆரம்பிக்கப்படலை அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு ஓதப்பட்ட ஆயத்துகள்ல ஒரு ஆயத்தை நான் ஆரம்பத்துல சொன்னேன். அந்த ஆயத்துல அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா தன்னுடைய கோபத்தை, தன்னுடைய வேதனையை மக்கள் பாதுகாத்துக் கொள்வதற்காக 2 வழிமுறைகளை அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்றான். وَمَا كَانَ اللَّهُ لِيُعَذِّبَهُمْ وَأَنْتَ فِيهِمْ وَمَا كَانَ اللَّهُ مُعَذِّبَهُمْ وَهُمْ يَسْتَغْفِرُونَ. ஒன்று, நபியே, நீங்கள் இந்த உலகத்துல மக்களோடு இருக்கும் வரை, மக்களோட மக்களாக இருக்கும் வரை நான் இந்த உலகத்துல வேதனையை நான் இறக்க மாட்டேன். ஒன்று. 2வது, எந்த சமுதாயத்திட்ட இஸ்திக்ஃபார், தௌபா கேட்கக்கூடிய, பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய தன்மை இருக்குதோ அந்த இஸ்திக்ஃபார், தௌபா கேட்கும் காலம் எல்லாம் நான் அவர்களுக்கு நான் வேதனையை நான் இறக்க மாட்டேன் என்று அல்லாஹ் 2 விஷயத்தை அந்த ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு சொல்லி தருகிறார்.
ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நபிகள் நாயகத்தை எவ்வளவு அசிங்கப்படுத்தணுமோ, எவ்வளவு கேவலப்படுத்தணுமோ அவ்வளவு கேவலப்படுத்திய அந்த நேரத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்தாங்க. வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள், அல்லாஹ்வின் தூதரே, மக்கள் உங்களை கஷ்டப்படுத்துறது அல்லாஹ்வுக்கே தாங்க முடியல, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, உங்களை யாரெல்லாம் கொடுமைப்படுத்துறாங்களோ அவங்களை எல்லாமே 2 மலைக்கு இடையில வச்சு அப்படியே அல்லாஹ் நசுக்கிடுவான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வந்து கேட்கும்போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரக்கத்தன்மை கொண்ட நபிகள் நாயகம் அவர்கள் இல்லாவிட்டால் அவர்களுடைய சந்ததிகள் யாராவது ஈமான் கொள்வார்கள், மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்கள் வேண்டாம் என்று நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னதனால் அந்த நபிகள் நாயகம் அவர்கள் இரக்கத்தன்மை உள்ள நபிகள் நாயகம் அவர்கள் இருக்கும் வரை இந்த உலகத்துல தண்டனை வேதனை என்பது இறங்காது. ஆனா இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் அடங்கி இருந்தாலும் நம்முடைய ஈமான் என்ன அப்படின்னா, நபிகள் நாயகம் மறைந்தாலும் உயிரோடு இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் நம்மளுடைய ஈமான். ஆனால் நம்முடைய பார்வையை விட்டு மறைந்ததுனால இப்போ இந்த விஷயம் நமக்கு எடுத்துக்க முடியாது. ரெண்டாவதாக அல்லாஹ் அந்த ஆயத்துல சொல்லக்கூடிய இஸ்திக்ஃபார், யார் பாவ மன்னிப்பை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் வேதனையை இறக்க மாட்டேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லி தருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மன் லஸிமல் இஸ்திக்ஃபார், யார் இஸ்திக்ஃபாரை பற்றி பிடித்துக் கொண்டார்களோ அவர்களுக்கு 3 விதமான அந்தஸ்தை, 3 விதமான தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். ஒன்று, ஜஅலல்லாஹு லஹு மின் குல்லி ஹம்மின் ஃபரஜா, தன்னுடைய ஒரு மனிதன்கிட்ட இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடிய பழக்கம் இருந்தால், தௌபா கேட்கறான் அப்படின்னு சொன்னா, அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கறான், தான் செஞ்ச பாவத்தை நினைச்சு அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்கறான்னு சொன்னா, தன்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த எல்லா கவலைகளையுமே அல்லாஹ் மகிழ்ச்சியாக அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். ஒன்று. ரெண்டாவதாக வமின் குல்லி தீக்கின் மஹ்ரஜா, ஒரு மனிதன்கிட்ட இஸ்திக்ஃபார் கேட்கக்கூடிய பழக்கம் இருந்துச்சுன்னு சொன்னா, எவ்வளவு கஷ்டம் எவ்வளவு நெருக்கடியான வாழ்க்கை இருந்தாலும் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு விசாலமான தன்மையை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகிறார். மூன்றாவதாக ரிஸ்கஹு மின் ஹைஃபு லா யஹ்தசிப், இந்த உலகத்துல வாழும் காலம் எல்லாம் இஸ்திக்ஃபார் இருந்த காரணத்தால் தௌபா கேட்கக்கூடிய மன்னிப்பு கேட்கக்கூடிய பழக்கம் நமக்கு இருந்துச்சுன்னு சொன்னா, வாழ்நாள்ல எல்லா காலங்களும் வாழ்க்கையில் இந்த உலகத்துல வாழும் வரை ரிஸ்களை அல்லாஹ் விசாலப்படுத்தி தருகிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். ஒரு ஞானி, ஒரு அறிஞர், அவர் அல்லாஹ்கிட்ட முன்வைக்கிறார், என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிரு. அவர் தன்னுடைய தேவையெல்லாம் கேட்கிறாரு. ஒருத்தர் வந்து கேட்டார், நான் அல்லாஹ்கிட்ட, அவர் சொல்றாரு, நான் அல்லாஹ்கிட்ட நான் எல்லாத்தையும் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 30 வருஷமா நான் அல்லாஹ்கிட்ட ஒரு தேவையை நான் கேட்கிறேன், 30 வருஷமா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், ஆனா அல்லாஹ் இன்னும் என்னுடைய தேவையை அல்லாஹ் நிறைவு செய்யலையே, அல்லாஹ் இன்னும் என்னுடைய தேவையை அல்லாஹ் எனக்கு கொடுக்கலையே அப்படின்னு புலம்புறாரு. அப்போ அவர் புலம்பிய அந்த அவருடைய கனவுல மலக்கோ மனிதர்களோ அது யாரோ, எனவே கனவுல ஒரு மனிதர் காட்சி அளித்து, எப்ப 30 வருஷமா கேட்டேன்னு சொன்னியே, 30 வருஷமா நீ அல்லாஹ்கிட்ட என்ன கேட்ட அப்படின்னு கேட்கிறார். அப்போ அவர் சொல்றாரு, 30 வருஷமா நான் அல்லாஹ்கிட்ட உன்னுடைய அன்பை எனக்கு தா, உன்னுடைய பிரியத்தை எனக்கு தா அப்படின்னு நான் 30 வருஷமா கேட்கிறேன், ஆனா அல்லாஹ் எனக்கு அந்த பிரியத்தை இன்னும் தரல அப்படின்னாரு. அப்போ அந்த கனவுல வந்தவர் சொல்றாரு, 30 வருஷமா நீ எப்ப நீ கேட்டையோ அப்பவே அல்லாஹ் உன் மீது உண்டான பிரியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான் அப்படிங்கிறார். அல்லாஹ் பிரியத்தை கொடுத்தானா எப்படி அப்படின்னு கேட்கும்போது, நீ அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கிறையா இல்லையா, அதுவே நீ அல்லாஹ் உன்னை நேசிக்கிறான் என்பதற்கான அடையாளம்.
அல்லாஹ் குர்ஆன்ல இன்னல்லாஹ யுஹிப்பு தவ்வாபீன், அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா யார் தௌபா கேட்கிறாங்களோ அவர்களை பிரியப்படுகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுகிறார். எனவே நாம பாவம் செஞ்சிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்றதை விட நம்ம இன்னைக்கு எல்லாமே பாவம் செய்யக்கூடியவர்கள் தான். எனவே பாவம் செய்து விட்டோம் என்று ஃபீல் பண்ணுவதை விட பாவத்தை பண்ணிட்டு இன்னும் நாம பாவ மன்னிப்பு கேட்காம இருக்கிறோமே அப்படிங்கிறத நினைச்சுதான் நான் ரொம்ப கவலைப்படணும். ஏன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பாவம் செய்வதை கூட பெருசா யோசிக்கிறது இல்லை. ஆனா பாவம் செஞ்சுட்டு அந்த பாவத்தை நியாயப்படுத்துறதோ அல்லது அந்த பாவத்தை நினைத்து அல்லாஹ்கிட்ட மன்னிப்பு கேட்காமல் இருப்பதை அல்லாஹ் கடுமையாக எச்சரிக்கை செய்கிறான். எனவே இவ்வுலகத்தில் வாழும் காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில நாம செஞ்ச பாவத்தை நினைச்சு நாம எவ்வளவு என்ன பாவங்கள் செய்திருந்தாலும் இறைவா என்னுடைய பாவத்தை எல்லாம் மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி நம்ம அல்லாஹ்கிட்ட பாவ மன்னிப்பை நாம் பற்றி பிடித்து கொண்டால் எல்லா நேரங்களிலேயும் எல்லா சூழ்நிலைகளிலேயுமே நாம் தொழுகக்கூடிய தொழுகை முடிந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு தொழுகையிலேயுமே நாம துவா செய்யும் போது நம்ம இஸ்திக்ஃபாருக்காக வேண்டி நாம் துவா செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அந்த இஸ்திக்ஃபார் இருக்கும் காலம் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் வேதனையை தண்டனையை இறக்க மாட்டான் என்பது அல்லாஹ்வினுடைய வாக்குறுதி. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இம்மண்ணில் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா என்னென்ன நற்காரியங்களை எல்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்தெந்த நடைமுறைகளை எல்லாம் நமக்கு சொல்லி தந்தார்களோ அவைகளை எல்லாம் முழுமையாக ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா நபியினா وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم.